ஹாய். என்ன பண்ற? பிரணிதாக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ண போகிறேன். வாய் குழந்தை. பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறேன். ஆனியன் வந்து ரஃபாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருங்க, போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு 4 பூண்டு போட்டுருக்கேன். 3 இல்லை 4 பூண்டு, ஒரு தக்காளி 2 போட்டு வதக்கிட்டுருக்கேன். வந்து ஒரு 3 ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். லவங்கப்பூ வந்து 2 சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் போட்டாச்சு. சுடுதண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக ஹீட் ஆனதுமே அதில் பன்னீர் போட்டு எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சின்னதாக ஸ்லைஸ் கட் பண்ணுவேன். பீஸ் வந்து ரொம்ப சின்னதாக போடுவேன், சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்க முந்திரி வந்து ஒரு 7 எடுத்துருக்கேன். இது சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து கொதிச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பன்னீர் அதில் சேர்த்துடலாம். இதுக்காக இதான் அரைச்சாச்சு. இப்போ இதுலேயே வந்து தாளிச்சிக்கலாம். வந்து ஒரு 2 பீஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சைஸில் பல் பூண்டு கிரேட் பண்ணி இந்த பட்டரில் சேர்த்துக்கிறேன். அது இதில் ரோஸ்ட் ஆகும்போது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துடுறேன். கலருக்காக வெறும் மிளகாத்தூள் சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் தான் இருக்கும் போட்டிருக்கேன். இது தேவையான உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக சில்லி பவுடர். இது வந்து வீட்டு மிளகாத்தூள். அதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து பட்டர் சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து ரெடி ஆகட்டும். பன்னீர் வந்து சேர்த்துடலாம். இது பன்னீர் வந்து சேர்த்துடலாம். பன்னீர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான். இதை வந்து மூடி வச்சுட்டு வேகட்டும். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துட்டேன். கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டேன். பட்டர் வேணும்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்க மாட்டேன். அவ்வளோதான். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ட்ரை